வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். உலக நாடுகளுக்கிடையே புதிய நட்புறவு மற்றும் ஒற்றுமை உணர்வை கட்டமைப்பது குறித்த உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். இன்று கனடா பிரதமர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சாதனை அளவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மை.கவ் இணையதள பதிவு ஒன்றை தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. 75,000க்கும் மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் குறுகிய காலத்திலேயே சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஜன் கல்யாண் சபா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகிய 3 அமைச்சர்கள் நாளை பதவியேற்க உள்ளனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். புதுச்சேரியில் மங்கலம் தொகுதியில் உள்ள கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தினார். உலக கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நியூசிலாந்து இலங்கை அணிகளுக்கிடையே இன்று நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடும் நியூசிலாந்து அணி சற்று முன்வரை 13.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.